5ஆம் வீடான தனுசு ராசியை குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறாரு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மே மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள் உண்டு. யாரெல்லாம் சிம்ம ராசியில் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் செயல்படுத்தி தருகிறார். எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, சுய ஜாதகம் வச்சுக்கோங்க, ஒரு நேச்சுரலாகவே ஒரு சுய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் வலிமையாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா 3ஆம் இடமும் 5ஆம் இடத்தையும் தான் நம்ம செக் பண்ணணும். அப்போ 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால சிம்ம ராசினியர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறார்களோ, திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் குறிய செயல்பாடுகளை குரு பகவான் அற்புதமாக தருகிறார்.